வணக்கம் அன்பர்களே, வாங்க இன்னைக்கு கடலையில் சூப் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கடலை சூப்பு ரொம்ப உடம்புக்கு நல்லது. சளி, இருமல், ஜலதோஷம் இந்த மாதிரி இருக்கும் போது இதை நாம் சூப்பாக வச்சு குடித்தாலும் நல்லாயிருக்கும். சாதத்தில் சுட சுட போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அதனால் நான் முன்னாள் இரவே இந்த கடலையை ஊற போட்டு அதை நல்லா அலம்பிட்டு இன்றைக்கி காலையில் நான் இதை குக்கரில் போட்டு வேக வைக்கிறேன். இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது நல்லா வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அதனால் 3-4 விசில் இதை வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த சூப் ரொம்ப நல்ல காரசாரமாக நல்லாயிருக்கும். வாங்க அடுத்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க இப்போ கொண்டக்கடலை சூப் செய்கிறதுக்கு நாம் இதெல்லாம் வதக்கி அரைக்க போகிறோம். அதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க, நல்லா ஒரு கை நிறைய கறிவேப்பிலை எடுத்துக்கோங்க, ஒரு முழு பூண்டை தோல் உரித்து எடுத்துக்கோங்க, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1.5 டீஸ்பூன் மிளகு. இது உங்கள் கூட காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. 2 மிளகாய், 1/4 துண்டு இஞ்சி, பெரிய வெங்காயம், மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு கை நிறைய கறிவேப்பிலை, ஒரு முழு பூண்டு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1.5 டீஸ்பூன் மிளகு, 2 சிவப்பு மிளகாய், இஞ்சி. இதையெல்லாம் 1 ஸ்பூன் எண்ணெயை போட்டு நாம் இதை வதக்கி எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு இதெல்லாம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கணும். வதங்கின பிறகு நாம் இதை ஆறிட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இதை நல்லா வதக்கலாம். வதக்கின பிறகு காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா வதக்கியாச்சு. நல்லா வதக்கிட்ட பிறகு உங்ககிட்ட கொத்தமல்லி இருந்தால் நல்லா ஒரு கொத்தமல்லியை இதில் போட்டுக்கோங்க. சேர்த்துட்டு மொத்தமாக அரைச்சி எடுத்துக்கலாம். பட் குழம்பு கொதிச்சோன்னே கொஞ்சம் போட்டால் போதும், ஏன்னா வெளியில் எடுத்துருவாங்க. பட் அரைச்சி போட்டிங்கன்னா நம்ம உடம்புக்கும் அதனோட சத்து போய் சேரும். அதனால் நல்லா கொத்தமல்லியை நறுக்கி இதில் சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லியை நறுக்கி இதை போட்டிருக்கேன். இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது ஆறின பிறகு நாம் மிக்சியில் அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். இந்த சூப் தண்ணியாக தாங்க இருக்கும். அதுக்கப்புறம் நாம் இதே பேனில் அந்த தண்ணி அரைச்சி வச்ச பேஸ்ட்டை விட்டுடலாம். இந்த சூப் தண்ணியாக தான் இருக்கும். இது குடிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். சாதத்துக்கு போட்டு பிசைஞ்சு சாப்பிடவும் நல்லாயிருக்கும். இந்த சுண்டல் நீங்கள் நல்லா வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சுண்டலை வேக வச்சு எடுத்துட்டேன். இதில் நான் தேவையான அளவு சூப்புக்கு போட்டுப்பேன். மீதி சாப்பிட்றதுக்கு தாளித்து கொட்டி சாப்பிட்றதுக்கு வச்சுப்பேன். இதை பாருங்கள், நல்லா வெந்துச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா 5 விசில் 6 விசில் கூட வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதுதான் வேக வச்ச சுண்டல். இப்போ நாம் அரைச்சிட்டு வந்த பேஸ்ட்டை காட்டுறேன். இதுதான் நாம் ஆற வச்சு அரைச்ச பேஸ்ட்டு. இந்த விழுதை நாம் பேனில் விட்டுடலாம். மிக்சியை நல்லா அலம்பி அந்த தண்ணியுமே அந்த பேனில் விட்டுடலாம். இதுதாங்க அரைச்சி கொண்டு வந்த விழுது. அரைச்சி கொண்டு வந்த அந்த விழுதை நல்லா தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் இருக்கணும். இது ஒரு கொதி வந்தோடனே வாயில் விட்டு பாருங்கள், காரம் சரியாக இருக்கான்னு பாருங்கள். சப்போஸ் காரம் குறைச்சலாக இருந்தால் நீங்கள் வீட்டில் இருக்கிற மிளகாய் பவுடரை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ சேர்த்துக்கலாம். இல்லைன்னா அப்படியே விட்டுடலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு இதில் உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கு பிறகு நாம் வேக வச்ச சுண்டலையும் இதில் நாம் சேர்த்துடலாம். நான் ஒரு 1.5 கரண்டி சுண்டல் இதில் சேர்க்க போகிறேன். இப்போ நான் இதில் தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். இது ஒரு கொதிச்ச உடனே நான் வாயில் விட்டு பார்ப்பேன். காரம் சரியாக இருந்ததுன்னா ஓகே, அப்படி இல்லைன்னா மிளகாய்த்தூள், வெறும் மிளகாய்த்தூள் சேர்க்க போகிறேன். இப்போ பாருங்கள், கருப்பு கடலையை வேக வச்சதை இதில் நான் சேர்க்குறேன். இன்னொரு கரண்டியும் சேர்த்துறேன். 2 கரண்டி சேர்த்தாச்சு. இது நல்லா கொதிக்கட்டும்.
நான் தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டேன். இது கொதிச்ச உடனே நம்ம காரம் பார்த்தா தான் நமக்கு தெரியும். இது ஒரு கொதி வரட்டும். இப்போ இதில் தேவையான அளவு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கொதிக்கிட்டோம். அதுக்குள்ளே நாம் இன்னொரு பேனில் நல்லா ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு, ஜீரகம், பெருங்காயம் போட்டு தாளித்து இதில் கொட்டிடலாம். அதுக்கு பிறகு ஒரு சிலர் சுண்டல் இப்படி சாப்பிட்றதுக்கு பிடிக்கும். பெரியவங்க அந்த மாதிரி இருந்தாக்கா நான் கொஞ்சமாக போட்டிருக்கேன். நீங்கள் நிறைய போடுறதா இருந்தால் கொஞ்சம் சுண்டலை பல்ஸ் மோடில் அரைச்சி கூட நீங்கள் இதில் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு சிலருக்கு முழுசாக இருந்தால் பிடிக்காது. சப்போஸ் பல்ஸ் மோடில் வச்சிங்கன்னா கூட ரொம்ப மாவாக்கிடாதீங்க. சும்மா லைட்டாக பல்ஸ் மோடில் வச்சிங்கன்னா அதுவும் நல்லாயிருக்கும். அந்த மாதிரியும் பண்ணலாம். நான் கொஞ்சமாக போட்டிருக்கனால முழுசாகவே நான் அப்படியே போட்டேன். 2 கரண்டி, இந்த இதில் 2 கரண்டி தான் போட்டிருக்கேன். அதனால் இது சூப்பாக குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நாம் இதை தாளித்து கொட்டிடலாம். நான் உப்பு காரெல்லாம் டேஸ்ட் பார்த்துட்டேன், நல்லா இருக்குது. நம்ம இப்போ தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். இப்போ இதில் நான் கடுகு, ஜீரகம் எண்ணெயில் போட்டு பொரித்து தாளித்து கொட்டிட்டேன். பாருங்கள், நல்லா கொதிச்சிடுச்சு. அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இது ரொம்ப சிம்பிளான இதுதாங்க, டிஷ்ஷு தான். ஆனால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. உங்களுக்கு கொத்தமல்லி இல்லைனாலும் பரவாயில்ல, அதை போடலைனாலும் பரவாயில்ல, மேலே தூவிக்கோங்க, அது உங்கள் விருப்பம். நான் அரைச்சி போட்டுட்டேன். ஏன்னா இல்லைன்னா எடுத்து போட்டுட்டுருவாங்க. இதுனா அப்படியே நம்ம உடம்புக்குள்ளே போய் சேரும். அதுக்காக நான் இந்த மாதிரி அதை செஞ்சுட்டேன். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. நல்ல காரசாரமான சூப் ரெடி. நீங்கள் இதை சாப்பிட்டீங்கன்னா உங்கள் மூக்கிலலாம் அப்படியே தண்ணியே கொட்டும். அந்த அளவுக்கு நம்மளோட கோல்டெல்லாம் எடுக்கும். இது ரொம்ப வாரத்துக்கு ஒரு முறை செஞ்சு சாப்பிடுங்க. இதில் மிளகெல்லாம் மிளகு, பூண்டு, இஞ்சி எல்லாம் இருக்கிறனால இது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு சத்து நிறைஞ்சது. இதை செஞ்சு பாருங்கள். இதை நான் கலக்கி விடுறேன். கலக்கி விட்டோன்னே பாருங்கள், இதில் இன்னும் கூட 1/2 டம்ளர் தண்ணி சேர்க்கலாம். பட் இதே ஸ்டேஜ் உங்களுக்கு போதும்னாலும் இதோடைய நிறுத்திடலாம். இது ரொம்ப அருமையாக இருக்குங்க. இப்போ செஞ்சு ஒரு வத்தல், அப்பளம், இதை பொரித்து இது கூட வேறு எந்த டிஷ்ஷும் வேண்டாம், இதை செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். இட்லி, தோசைக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம உடம்புக்கு தேங்காய் இதெல்லாம் சேர்த்தா கொழுப்பு அப்படி நினைக்கிறவங்க இந்த மாதிரிலாம் நீங்கள் செஞ்சு வச்சிங்கன்னா நல்லா இட்லி, தோசைக்கெல்லாம் ரொம்ப அருமையாக காரசாரமாக நல்லா இருக்குங்க. செஞ்சு பாருங்கள். நீங்கள் கடலை நிறைய போட்டால் எடுக்க நல்லா கடலை வரும். அதனால் இது ரொம்ப நல்லாயிருக்கும். கறிவேப்பிலை, கொத்தமல்லி இதுக்கு மேலே போடணும்னு இல்லை, ஆல்ரெடி நம்ம போட்டு அரைச்சாச்சு. வேணும்னா இதில் தூவிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இது ஜலதோஷத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். சுட சுட சாதம், அதில் அந்த சூப்பு போட்டுட்டு இதை பாருங்கள், வடாம் வச்சுட்டு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். சுட சுட இருக்குது. இது ரொம்ப நல்லாயிருக்குங்க. இது அருமையான சாப்பாடு. இதுக்கு நீங்கள் சூடாக பகோடா அந்த மாதிரிலாம் நல்லா கரகரப்பாக பகோடா அந்த மாதிரிலாம் செஞ்சு வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள்.